மக்களே, இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, கந்த சஷ்டி 7 நாட்கள் நடைபெறுங்க. அதுல 22ஆம் தேதி கந்த சஷ்டி நாள் தொடங்கி 27ஆம் தேதி, அதாவது நாளைக்கு கந்த சஷ்டி நிறைவடையுதுங்க. இந்த விரதங்கள் வந்துட்டு கந்த சஷ்டி விரதங்கள் வந்துட்டு சில பேர் கடைபிடிக்காம இருந்திருப்பாங்க. அதாவது சந்தர்ப்ப சூழ்நிலைகளா இருக்கலாம், வீட்டுல வேணான்னு சொல்லி இருக்கலாம், அந்த மாதிரி சில பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கும். யாருனாலலாம் கந்த சஷ்டி விரதத்தை 7 நாட்கள் கடைபிடிக்க முடியலையோ அவங்களுக்காக தாங்க இந்த ஒரு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இது போல ஆன்மீக தகவல் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். உங்களால கந்த சஷ்டி விரதத்தை கடைபிடிக்க முடியல, கந்த சஷ்டி விரதம் இருக்க முடியல, எங்களால என்ன பண்ணலாம், முருகனோட அருள் எங்களுக்கு கிடைக்காதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க. மனசார நம்ம கடவுளை வணங்கணும் அப்படின்னா கண்டிப்பா முருகப்பெருமான் வந்துட்டு நமக்கு ஆசீர்வதிப்பாரு. அதுலயும் நாளையோட, அதாவது 27ஆம் தேதி நாளையோட சூரசம்ஹாரம் நடத்தி கந்தசஷ்டி விரதம் நிறைவடையுதுங்க. இந்த 7 நாட்கள் நீங்க விரதம் இல்லாத பலன் வந்துட்டு இந்த 27ஆம் தேதி 7வது நாள் நீங்க ஒரு விரதம் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய வேண்டுதல் வந்துட்டு நிறைவேறுங்க. அந்த வகையில நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்னைக்கான நாள், அதாவது நாளைக்கான நாள் நீங்க காலையில எந்திரிச்சு தலையலசி சுத்தமா குளிச்சுட்டு அதுக்கு முன்னாடி நாளே வீடு வாசல் எல்லாமே நல்லா சுத்தமா கிளீன் பண்ணி வச்சிருங்க. பூஜை அறையும் கிளீன் பண்ணி வச்சிருங்க. நல்லா காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி, வாசல் படி இருக்கு பாத்தீங்களா, அந்த சாமி ரூம் வாசப்படி, அதுக்கப்புறம் வெளியில உள்ள வாசப்படியில மஞ்சளை வந்துட்டு கலக்கி வாசப்படி ஃபுல்லா தேய்ச்சிட்டு ஒரு எலுமிச்சம்பழத்துல மஞ்சளை தடவியும் ஒரு எலுமிச்சம்பழத்துல குங்குமத்தை தடவியும் வச்சிருங்க. பூஜை அறை பார்க்கும்போது ஏதோ சாமி வர்றதுக்கு ஏத்த மாதிரி வந்துட்டு ரெடி பண்ணி வச்சிருங்க. காலையில எந்திரிச்சு விளக்கேற்றி சாமியுடைய மந்திரங்களை வந்துட்டு சொல்லிக்கிட்டே இருங்க. அதாவது ஓம் சரவண பவ அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை வந்துட்டு காலையில சொல்லிட்டே இருங்க. காலையில விரதத்தை நீங்க கடைபிடிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க காலையில ஒரு 5 மணிக்கு எந்திரிச்சு நீங்க விரதத்தை கடைபிடிக்க ஸ்டார்ட் பண்ணாலும் நல்லதுதாங்க. சாமிக்கு விளக்கேற்றி சுவாமி முன்னாடி உட்காந்து சாமியுடைய மந்திரங்களை சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா கந்த சஷ்டி பாடலை வந்துட்டு படிக்கலாம், கேட்கலாங்க. அந்த நாள்ல நீங்க உங்களால முடிஞ்சா நீங்க சாப்பிடலாம், அப்படி இல்லைன்னா சாப்பிடாமல் விரதம் இருக்கலாங்க. ரொம்ப பசிக்குது அப்படின்னா நீங்க வந்துட்டு தாராளமா சாப்பிட்டுறலாங்க. சாப்பிட்ற உணவு நான்வெஜ்ஜாவோ இருக்கக்கூடாதுங்க. நல்ல பியூரான சாம்பார் சாப்பாடு, அது மாதிரி நீங்க வெஜ்ஜு சாப்பாடே நீங்க சாப்பிடலாங்க, ரொம்பவே நல்லது. பக்கத்துல இருக்க முருகன் கோவில், ஏதாவது ஒரு முருகன் கோயில் இருந்துச்சு அப்படின்னா நீங்க திருச்செந்தூர் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியமே இல்லைங்க. பக்கத்துல இருக்க முருகன் கோவிலுக்கு போய் நீங்க பூஜை செஞ்சுட்டு உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சுவாமி கிட்ட வேண்டிட்டு வாங்க. உங்களுடைய வேண்டுதல் கண்டிப்பா நிறைவேறும். உங்களுடைய மந்திரத்தை சொல்லணும்னு சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா, நீங்க எப்ப விருப்பப்படுறீங்களோ அப்போதைக்கு சொல்லலாங்க. கோவில்ல உட்காந்து சொல்லலாம், வீட்டுல பூஜை பண்ணும்போது சொல்லலாங்க. நீங்க குறைஞ்சபட்சம் 11 முறைனாவது ஓம் சரவண பவ அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை சொல்லணுங்க. நீங்க அதிகபட்சமா 108 முறை சொல்லலாம், குறைந்தபட்சமா 11 முறைனாவது சொல்லியிருக்கணுங்க. உங்களால முடிஞ்சிச்சு அப்படின்னா அங்க இருக்கிறவங்களுக்கு, முடியாதவங்களுக்கு பழமோ இல்லைன்னா சாப்பாடோ இல்லைன்னா தண்ணியோ வாங்கி கொடுங்க. சின்னதா செய்யுங்க, சின்னதா ஒரு தானம் வந்துட்டு செய்யுங்க. ரொம்ப 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 நல்லதுங்க. முருகப்பெருமான் வந்துட்டு அவருக்கு போய் நீங்க கோடி கோடியா காசு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டாரு. கஷ்டப்படுறவங்களுக்கு 10 ரூபாய்க்கு நீங்க வாங்கி கொடுத்தாலும் கடவுள் வந்துட்டு கண்டிப்பா உங்களுக்கு கண் திறந்து பார்ப்பாரு. உங்களுடைய வேண்டுதல் கண்டிப்பா நடக்குங்க. கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் சாயந்தரம், அதாவது ஈவினிங் போல வீட்டுக்கு வந்துட்டு சுவாமி படத்தை பார்த்து நீங்க ஓம் சரவண பவ அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை சொல்லிக்கிட்டு சாயந்தரமும் விளக்கேற்றி பூஜை செய்யலாங்க. உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னு நீங்க சுவாமி கிட்ட கேட்கலாங்க. அந்த இரவு பூஜையில நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முருகப்பெருமானுடைய மந்திரத்தை வந்துட்டு சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா சூரசம்ஹாரம் அப்படிங்கிற ஒரு கதை வந்துட்டு யூடியூப்லயோ இல்லைன்னா நிறைய புக்ஸ்லயோ கிடைக்குங்க. அதை எல்லாத்தையும் நீங்க வந்துட்டு படிக்கலாம், இல்லைன்னா வந்துட்டு ஒரு ஆடியோ மூலியமா கேட்கலாங்க. இதை கேட்டோம் அப்படின்னா பாவ நிவர்த்தி அடையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த மாதிரி நீங்க 27ஆம் தேதி, அதாவது நாளைக்கு 7வது நாள் நீங்க இந்த ஒரு விரதத்தை கடைபிடிச்சு சுவாமியை வேண்டினீங்க அப்படின்னா உங்களுடைய வேண்டுதல் வந்துட்டு பலனடையுங்க. உங்களுடைய கஷ்டத்தை கண்டிப்பா கடவுள் புரிஞ்சுக்குவாரு. எந்த ஒரு சூழ்நிலையில உங்களால விரதம் கடைபிடிக்காம போனது அப்படிங்கிறத கடவுள் கண்டிப்பா புரிஞ்சுக்குவாருங்க. அது நாங்களே இங்க நீங்க லாஸ்ட் நாள் கூட விரதம் இருந்து சுவாமி கிட்ட கேட்கலாம். முடிஞ்சா ஒரு வெள்ளை பேப்பர்ல இன்னைக்கு உங்களுக்கு வந்துட்டு நிறைவேறணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும் பாத்தீங்களா, அந்த ஆசை நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெள்ளை பேப்பர்ல எழுதி சுவாமிக்கு முன்னாடி வச்சுட்டு பூஜையை ஸ்டார்ட் பண்ணுங்க. எல்லாமே நல்லதே நடக்கும்.